வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். திஸ் இஸ் ஆனஸ்ட் ராஜ். நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள்ல ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட ஹிஸ்டரி கொஸ்டின் ஆன்சர் பார்ட் 21 பார்க்க போறோம். ஸோ இப்போதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி 20 பார்ட் சந்திரு மேக்ஸ் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த 20 பார்ட்டையும் பார்த்துட்டு இந்த 21வது பார்ட்டை கன்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வித்தவுட் எனி டிலே இந்த பார்ட்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? The Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act, Government of India, comes under the flagship of dash. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ எந்த அமைச்சகத்தின் கீழே இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி சட்டம் வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எந்த அமைச்சகம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் வருது. ஓகேவா? ஆக்சுவலா இத பத்தி சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? இந்த இந்திய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் எந்த வருஷம் கேட்பாங்க? 2005. ஓகேவா? சோ இந்த சட்டம் வேலை கோரும், அப்படி இல்லைன்னா வேலை செய்ய விருப்பம் உள்ள, ஓகேவா, ஒரு வில்லேஜ் குடும்பத்தை சேர்ந்த வயது வந்தவருக்கு ஒரு நிதியாண்டுல 100 நாள் வேலை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த சட்டத்துடைய நோக்கம். ஓகேவா? எத்தனை நாள் வேலை? 100 நாள் வேலை. ஓகேவா? சோ இதன் மூலம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வேலையில்லா திண்டாட்டத்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தோட முக்கிய நோக்கம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005ல, ஓகேவா, சோ 2005ல பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிருப்பாங்க. சோ அப்ப நிறைவேற்றும் போது இது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டா இருந்துச்சு. ஓகேவா? இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா 2006. இப்போ பிப்ரவரி 2006ல நடைமுறைக்கு வந்திருக்கும். இது எப்போ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டா மாறுச்சு அப்படின்னா, அக்டோபர் 2, 2009ல இருந்து தான் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டா இருந்தது. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டா மாறுனுச்சு. ஓகேவா? ஆக்சுவலா இந்த ஸ்கீமுக்கு கீழே வேலை செய்யறவங்கல குறைஞ்சபட்சம் 1/3 ஒரு பங்கு பெண்ணா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூலே இருக்கு. எத்தனை பங்கு? 1/3 ஒரு பங்கு பெண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறது ரூல் இருக்கு. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அப்படிங்கிறது எந்த சட்டம் அப்படின்னா 1948. ஓகேவா? குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948. இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட யாரு அறிமுகப்படுத்தி இருப்பாங்க அப்படின்னா, அடிக்கடி இந்த கேள்வி கேட்பாங்க. சோ இதை யாரு அறிமுகம் படுத்திருப்பாங்கன்னா, 1991ல பிரதமரா இருந்த PV நரசிம்மராவ் அவரால் தான் இது தொடங்கப்பட்டிருக்கும். PV நரசிம்மராவ் அவரால் தான் இந்த ஸ்கீம்ஸ் திட்டம் 1991ல தொடங்கப்பட்டிருக்கும். பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த அரசாங்கம் இத 2005ல அந்த சட்டம் அது 2005ல மறுபடியும் அதை ரினியூல் பண்ணாங்க. ஆகஸ்ட் 23, 2005ல இத சட்டமன்றத்துல மறுபடியுமே இத நிறைவேற்றிருப்பாங்க. ஆனா இந்த திட்டத்தை தொடங்கியது PV நரசிம்மராவ். ஓகேங்களா? சோ அது எப்போ மறுபடியும் பாராளுமன்றத்துல வந்திருக்குன்னா 2005 ஆகஸ்ட் 23. ஆகஸ்ட் 23ல பாராளுமன்றத்துல இந்த பில்ல பாஸ் பண்ணிருப்பாங்க. எப்ப நடைமுறைக்கு வந்திருக்கும்னா 2006ல நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ எப்ப பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னா, சோ 2009ல தான் பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ரைட் டு எஜுகேஷன்? சோ என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு கல்விக்கான உரிமையை வழங்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ எந்த பிரிவு கல்விக்கான உரிமையை வழங்குது அப்படின்னா 21A. 21A தான் இந்திய அரசியலமைப்புல கல்வி உரிமையை பத்தி சொல்லுது. ஓகேவா? சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். கல்வி உரிமை அரசியலமைப்பு எந்த திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கோம் அப்படின்னா 86வது சீர்திருத்தம். 86வது திருத்தம் 2002ல நம்ம நாடு முழுவதும் 6ல இருந்து 14 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும். 6ல இருந்து 14 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்டாய கல்வி. சோ இந்த கட்டாய கல்வியை கொடுக்கறது தான் இந்த ஆர்டிகல் 21. ஓகேவா? சோ இதை நேரம் எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்க? இந்த சரத்தை எது கீழே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கும்.
அடிப்படை உரிமையில கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அடிப்படை உரிமையில கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற 2 ஆர்டிகல் இருக்கு. சோ அது என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 21க்கும் ஆர்டிகல் 21A ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, சோ ஆர்டிகல் 21 வந்து தனி மனித சுதந்திரத்தை பத்தி பேசுது. ஓகேங்களா? இந்த தனி மனித சுதந்திரத்தை பத்தி நம்மளுடைய ஒரிஜினலா ஆரம்பத்துல உருவாக்கணும்ல, அந்த ஒரிஜினலான அந்த கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருக்கோம். ஆனா இந்த 21A இத பத்தி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா இந்த லேட்டரலா வந்தது. ஓகேவா? லேட்டரலா வந்தது 2002 86வது திருத்தத்தின் மூலம் இது கொண்டு வந்திருப்பாங்க. சோ 6ல இருந்து 14 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கிறது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். Which dynasty ruled over Delhi during 1290 to 1320? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1290 முதல் 1320 வரை எந்த வம்சம் டெல்லியை ஆட்சி பண்ணது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து ஆக்சுவலா வந்து கட்டாய கேள்வி. அதாவது டெல்லி சுல்தானை பத்தி நீங்க படிக்கும் போது இதுல கட்டாயமா இயர் படிச்சே ஆகும். ஓகேங்களா? சோ எந்த வம்சம் வந்து 1290 இருந்து 1320 வரைக்குமே வந்து ஆட்சி பண்ணிருப்பாங்க அப்படின்னா கில்ஜி வம்சம் தான். சோ இந்த கில்ஜி வம்சம் தான் வந்து 1290 இருந்து 1320 வரைக்கும் ஆட்சி பண்ணிருப்பாங்க. சோ இத பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா சோ இதுதான் வந்து டெல்லி சுல்தான்ல இருக்கிற அந்த 5 டைனாசிட்டி இதுதான். சோ இந்த 5 வம்சத்துக்கும் வருஷம் பாத்துங்க. அடிமை வம்சம் ஆக்சுவலா இந்த ஆர்டரை மறந்துடக்கூடாது. எப்பவுமே வந்து முதல் அந்த 5 ஆர்டரையும் மாத்திரவே கூடாது. ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம் வரணும், அடுத்து கில்ஜி, அதுக்கப்புறம் துக்ளக், அதுக்கப்புறம் சையது, அப்புறம் தான் லோடி. ஓகேங்களா? கடைசி வம்சம் வந்து டெல்லி சுல்தான் தான், லோடி வம்சம் தான். ஓகேவா? சோ இந்த அடிமை வம்சம் வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னா 1206ல இருந்து 1290 வரைக்குமே வந்து அடிமை வம்சம். ஓகேவா? சோ இந்த அடிமை வம்சத்தை தோற்றுவிச்சது யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஓகேவா? சோ இந்த அடிமை வம்சத்தோட பவுண்டர் வந்து குத்புதீன் ஐபக். இந்த கில்ஜி வம்சம் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னா இது முடியுது இல்ல, அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப ஈஸி. ஓகே? சோ 1290ல இருந்து 1320 வரைக்குமே வந்து கில்ஜி வம்சம். துக்ளக் வம்சம் வந்து 1320ல இருந்து 1414 வரைக்கும் துக்ளக் வம்சம். சையது வம்சம் வந்து 1414ல இருந்து 1451 வரைக்குமே வந்து சையது வம்சம். லோடி வம்சம் வந்து 1451ல இருந்து 1526 வரைக்குமே வந்து லோடி வம்சம் தான். அடிமை வம்சத்துக்கு சொல்லிட்டேன், பவுண்டர் வந்து குத்புதீன் ஐபக். சோ கில்ஜி வம்சத்தை தோற்றுவிச்சது வந்து ஜலாலுதீன் கில்ஜி. சோ துக்ளக் வம்சத்தை யார் தோற்றுவிச்சிருப்பாங்க அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. சையது வம்சத்தை யார் தோற்றுவிச்சிருப்பாங்க அப்படின்னா சையது வம்சத்தை தோற்றுவிச்சது யாரு அப்படின்னா கிசிர்கான் சையது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிசிர்கான் தான் வந்து சையது வம்சத்தை தோற்றுவிச்சது. இதுக்கப்புறம் வந்து லோடி வம்சத்தை வந்து பகலல் லோடி அப்படிங்கிறவரு இந்த லோடி வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ முதல் 5 வம்சம் இந்த ஆர்டரை மாத்திரவே கூடாது. ஓகேவா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். சங்கீத் நாடக அகாடமி ஃபெலோ ஹாஸ் பீன் அவார்டட் டு டேஷ். என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்கீத நாடக அகாடமி ஃபெலோ, அதாவது அகாடமி ரத்னா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த அவார்டு வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்க 3 பேருக்கு வந்து இந்த அகாடமி ரத்னா வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு மட்டும் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜதின் கோஸ்வாமி அப்படிங்கிறவருக்கு தான் வந்து இந்த சங்கீத நாடக அகாடமி ஃபெலோ, அதாவது அகாடமி ரத்னா வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து நடனம், இசை, நாடகம். சோ இந்த 3 கலைகளுக்கும் கொடுக்கப்படுகின்ற மிக உயரிய விருது தான் இந்த சங்கீத நாடக அகாடமி ஃபெலோ அப்படிங்கிற இந்த விருது. சோ இத பத்தி சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா வந்து இந்த சங்கீத நாடக அகாடமி இந்த விருது வந்து இதை எப்படி சொல்லுவாங்கன்னா அகாடமி புரஸ்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதை வேற எப்படி அழைப்பாங்க அப்படின்னா அகாடமி புரஸ்கார்னு இந்த சங்கீத நாடக அகாடமி விருதை சொல்லுவாங்க. எப்ப தொடங்கப்பட்டிருக்கும் சங்கீத நாடக அகாடமி இந்த ஃபெலோஷிப் அப்படிங்கிற இந்த விருது வந்து எப்ப தொடங்கப்பட்டிருக்கும், ஃபர்ஸ்ட் அவார்டை எப்ப கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 1954ல ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அவார்டு எப்ப கொடுத்திருப்பாங்க 1954ல கொடுத்திருப்பாங்க. சோ யாருக்கெல்லாம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ராமானுஜ ஐயங்கார்,
காரைக்குடி சாம்பசிவ ஐயர், பிருத்திவி கபூர் இவங்களுக்கெல்லாம் வந்து 1954ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. இந்த ஜதின் கோஸ்வாமி அப்படிங்கிறது வந்து இவர் வந்து ஒரு இந்தியன் மூவி ஆக்டர். ஓகேவா. இவர் இந்தியா சினிமா நடிகர் தான் இந்த ஜதின் கோஸ்வாமி அப்படிங்கிறவரு. ஓகேவா. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. சோ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், which among the following is an S-shaped ocean? என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின் வருவனவற்றில் எஸ் வடிவ கடல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. சோ இந்த எஸ் வடிவ கடல் எது அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல். இந்த அட்லாண்டிக் ஓஷன் அப்படிங்கிறது தான் வந்து எஸ் வடிவ கடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா. ஆக்சுவலா வந்து இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து உலகத்திலே கம்பேர் பண்ணும் போது இரண்டாவது மிகப்பெரிய பெருங்கடல் தான் இந்த அட்லாண்டிக் பெருங்கடல். ஓகேவா. சோ இதோடைய வடிவம் எப்படி இருக்கும், எஸ் டைப்ல இருக்கும். இதோட வடிவம் எப்படி இருக்கும், எஸ் டைப்ல இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த அட்லாண்டிக் பெருங்கடலோட வடக்கு பிளஸ் மேற்குல சவுத் அமெரிக்கா இருக்கு. கிழக்கு பகுதியில வந்து ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா இருக்கு. ஓகேவா. சோ நம்ம இந்திய கடலை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஆக்சுவலா இந்திய பெருங்கடலின் வடிவம் வந்து தோராயமா ஒரு முக்கோண வடிவம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எம் ஷேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ எம் ஷேப்டு ஓஷன் வந்து இந்திய பெருங்கடல் தான். ஓகேவா. இது இந்த நம்மளுடைய இந்திய பெருங்கடல் வந்து மூன்றாவது பெரிய பெருங்கடல். இது வந்து மூன்றாவது பெருங்கடல். ஓகேவா. சோ அட்லாண்டிக் வந்து இரண்டாவது பெருங்கடல், இந்தியன் ஓஷன், சோ இந்திய ஓஷன் வந்து மூன்றாவது பெருங்கடல். ஓகேவா. சோ இந்த கேரளாவில் நடத்தப்படுகின்ற ஒரு காளை பந்தயம் இருக்கு. அதுதான் வந்து மரமடி காளை சறுக்கு பந்தயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த பந்தயம் தான் அது. இது வந்து கேரளாவில் நடத்தப்படுகின்ற பந்தயம். ஓகேங்களா. மரமடி காளை சறுக்கு பந்தயம். ஓகே. சோ இதே மாதிரி இன்னொரு பந்தயம் கேரளால ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அது என்ன பந்தயம் அப்படின்னா வல்லம் காளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பாம்பு படகு பந்தயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. சோ வல்லம் அப்படின்னா அந்த அவங்க லாங்குவேஜ்ல வந்து படகு அப்படின்னு சொல்லி மீனிங். அந்த படகுமே வந்து கொஞ்சம் நீளமா முன்னாடி இந்த டிராகன் ஃபேஸ் எல்லாம் வச்சு ஒரு பாம்பு மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் படகு பாம்பு பந்தயமும் இந்த கேரளா மாநிலத்துக்குரியதுதான். அதுக்கப்புறம் ஹோரி ஹப்பா அப்படின்னு ஒரு பந்தயம் இருக்கு. இது எங்க நடக்கும் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பந்தயம் தான் இந்த ஹோரி ஹப்பா அப்படிங்கிறது. சோ இதே மாதிரி மகாராஷ்டிராவிலுமே வந்து இந்த காளைகளை வச்சு, இந்த மாடுகளை வச்சு அவங்களுமே இந்த மாட்டு வண்டி பந்தயம் எல்லாம் நடத்துவாங்க. ஓகேங்களா. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபைல் கடா ஷெடியார் அப்படிங்கிறது தான். சோ இது வந்து ஒரு மாட்டு வண்டி பந்தயம். இது என்னது, ஒரு மாட்டு வண்டி பந்தயம். அது பேர் பாருங்க, ஃபைல் கடா ஷெடியார் அப்படிங்கிறது தான். சோ இது எந்த மாநிலத்துல, மகாராஷ்டிரா மாநிலத்துல நடத்துறாங்க. ஓகேவா. சோ இதே மாதிரி ராஜஸ்தான்ல ஒட்டக பந்தயம் நடத்துறாங்க. அப்புறம் வேற என்ன ஃபேமஸா சொல்லணும், நம்மளுடைய பக்கத்துல இருக்க இந்த அசாம்ல வந்து தோப்கேல், அதாவது அவங்களுடைய அவங்க பிகு பண்டிகை வந்து அறுவடை திருநாளதான் அவங்க பிகு பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க தோப்கேல் அப்படிங்கிற ஒரு பண்டிகை நடத்துவாங்க. ஆக்சுவலா வந்து அது ஒரு கேம், ரெண்டு டீம் வந்து பந்து வச்சு விளையாடுற ஒரு கேம் தான் தோப்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயம். சோ இந்த மாதிரி முக்கியமான பந்தயங்கள் எல்லாத்தையுமே, அதாவது அறுவடை திருநாள்கள்ல நடத்தப்படுகின்ற சில முக்கியமான பந்தயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. சோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், what is the maximum age required to be appointed as the governor of state? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநில ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா. ஒருத்தர் வந்து மாநில ஆளுநராக நியமிக்கப்படணும் அப்படின்னா அவருக்கான குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ என்ன வயது குறைந்தபட்ச வயது அப்படின்னா 35 வருஷம். ஓகேவா. சோ மாநில ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து 35 வயசு. ஓகேவா. சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கங்க. சோ முக்கியமான ஒரு குவாலிபிகேஷனே ஒரு கவர்னர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். சோ 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கும். 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, பிரிவு 157 படி ஒரு ஆளுநராக போறவர் வந்து சட்டமன்றம் அப்படி இல்லைன்னா நாடாளுமன்ற உறுப்பினரா வந்து இருக்கக்கூடாது. அதாவது அரசியல் பதவியில இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம அரசியல் மூலமாக லாபம் தருகின்ற பதவிகளிலுமே அவர் இருக்கக்கூடாது. ஓகேவா. சோ இது எல்லாம் தான் வந்து ஒரு ஆளுநரா நியமிக்கப்படுறதுக்கான ஒரு ஆளுக்கு இருக்க வேண்டிய குவாலிபிகேஷன். இதே மாநில முதலமைச்சரா ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்ன குறைந்தபட்ச வயது இருக்கணும் அப்படின்னா
அவருக்கு செஸ்ட் 25 இருந்தா போறோம். சிஎம் ஆகணும் அப்படின்னா ஒருத்தருக்கு 25 வயசு ஆனாவே போறோம். அவர் வந்து ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகேவா? சோ இதே மாதிரிதான் குடியரசுத் தலைவருக்குமே வந்து வயசு 35. குடியரசுத் தலைவருக்குமே வந்து வயசு 35 ஆனாவே போறோம். ஓகே, இந்த கவர்னர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு அதுக்கு ஒரு குறைந்தபட்ச வயது வந்து 35. ஓகேவா? அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட எந்த வயசு வரையும் இருக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 62 வயசுல வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஒரு கவர்னருக்குன்னு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 62 வயது. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். The Green Revolution in India was initiated in the 1960s by introducing high yielding varieties of dash. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய பசுமை புரட்சி வந்து 1960களில் தொடங்கப்பட்டுச்சு. சோ அப்படி அவங்க அறிமுகப்படுத்தும் போது எந்த விதமான அந்த தானிய வகைகளை வந்து அவங்க அதிக மகசூல் தரும் வகைகளா கருதி அதை அதிகமா பயிரிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ என்ன விதமான தானியங்கள் அப்படின்னா ரைஸ் மற்றும் வீட். ஓகேவா? அரிசி மற்றும் கோதுமை தான் 1960களில் அதிக மகசூல் தரும் அந்த தானிய வகையா கருதி அதை வந்து பிரியாரிட்டி கொடுத்து அதை அதிகமா விளைவிச்சாங்க. எந்த தானிய வகைன்னு கேட்பாங்க, அரிசி மற்றும் கோதுமை. சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன், பக்கத்துல நோட் பண்ணி வச்சுங்க. ஆக்சுவலா வந்து 1960கள் ஆக்சுவலா போன பார்ட்ல தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான எலாபரேட்டடான விஷயம்லாம் நிறைய பார்த்திருக்கோம். சோ அதனாலதான் சொல்றேன், போன வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டிப்பா பண்ணுங்க. சோ 1960களில் மக்களுடைய அந்த பசிப்பினியை போக்குறதுக்காக 1960களின் பிற்பகுதியில வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது அரிசி இல்லைன்னா இந்த கோதுமை வகைகளை அதிகமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதிக மகசூல் தரக்கூடிய அரிசி மற்றும் கோதுமை வகைகளை விளைவிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இத எந்த மாநிலங்கள்ல அறிமுகப்படுத்திருப்பாங்க அப்படின்னா பஞ்சாப்ல அறிமுகப்படுத்திருப்பாங்க. எந்த மாநிலத்துல? பஞ்சாப் மாநிலத்துல அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த அதிக மகசூல் தரும் வகை, அதாவது ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் சொல்றாங்கல்ல, இந்த அதிக மகசூல் தருகின்ற இந்த வகைகள் வந்து அதிக அளவு மண்ணில் இருக்கின்ற நைட்ரஜனை உறிஞ்சும் திறனை கொண்டது. ஓகேவா? சோ ஹை ஈல்டிங் வருதுன்னா மண்ணில் இருக்க எல்லா சத்தையும் அது உறிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு அதிக விளைச்சல் தரும். அதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்து, அதுவும் இல்லாம அது வேகமா வளர்றதுக்கான விதவிதமான மருந்து வகைகள்லாம் இதுக்கப்புறம் வந்ததுதான். ஓகேவா? சோ ஹை ஈல்டு வெரைட்டிஸா இந்தியாவில வேற என்னென்னலாம் தானியங்களை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா வீட், அதாவது கோதுமை, மக்காச்சோளம், சோயாபீன்ஸ், ரைஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு, இது மட்டும் இல்லாம பருத்தி, இது எல்லாமே வந்து ஹை ஹீல்டிங், அதாவது அதிக மகசூல் தரும் வகைகளா கருதப்பட்டது. ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். Which Union Minister of India inaugurated largest South Asian film market film bazaar in November 2022? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 2022 நவம்பரில் தெற்காசிய திரைப்பட சந்தையான பிலிம் பஜாரை எந்த இந்திய மாநில அமைச்சர் வந்து திறந்து வச்சாரு அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஆக்சுவலா எந்த மினிஸ்டர் வந்து திறந்து வச்சிருப்பாரு அப்படின்னா அனுராக் சிங் தாக்கூர் அப்படிங்கிறவர் தான் வந்து 2022 நவம்பர்ல வந்து தெற்காசிய திரைப்பட சந்தையான பிலிம் பஜாரை திறந்து வச்சிருப்பாரு. தெற்காசிய திரைப்பட சந்தை எது அப்படின்னு கேட்பாங்க, பிலிம் பஜார். ஓகேவா? சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஆக்சுவலா மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு, இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறவர் தான் ஸ்ரீ அனுராக் சிங் தாக்கூர் அப்படிங்கிறவரு. ஆக்சுவலா இவர் வந்து இந்த பிலிம் பஜாரை வந்து எந்த மாநிலத்துல திறந்து வச்சிருப்பாரு அப்படின்னா கோவா மாநிலத்துல இருக்கிற மேரியட் ரிசார்ட் அப்படிங்கிற அந்த ரிசார்ட்ல தெற்காசிய மிகப்பெரிய திரைப்பட சந்தையான இந்த பிலிம் பஜாரை திறந்து வச்சிருக்காரு. ஓகேவா? கோவா மாநிலத்துல இருக்கிற மேரியட் ரிசார்ட் அப்படிங்கிற அந்த ரிசார்ட்ல வந்து திறந்து வச்சிருப்பாரு. ஆப்ஷன்ல இருக்கிற இந்த ஸ்மிருதி இரானி அப்படிங்கிறவங்களை பத்தி சொல்றேன். இந்த ஸ்மிருதி இரானி அவர்கள் வந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சரா வந்து இந்த ஸ்மிருதி இரானி தான் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம 2014 இருந்து 2019 வரைக்கும் ஹச்ஆர்டி டிபார்ட்மெண்ட்லயும் ஜவுளி துறையிலயுமே வந்து இந்த ஸ்மிருதி இரானி தான் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சரா இருக்கிறாரு. ஓகே, அடுத்து இந்த நிர்மலா சீதாராமன். சோ இவங்களை பத்தி நமக்கு தெரியும். சோ இந்த நிர்மலா சீதாராமன் வந்து நிதி அமைச்சரா இருக்கிறாரு. சோ அடுத்த ஆப்ஷன்ல இருக்கிற இந்த கஜேந்திர சிங் ஷெகாவத். சோ இந்த கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படிங்கிறவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அமைச்சரா இருக்கிறார். ஓகேவா? சோ நீர்வளத்துறை அமைச்சரா வந்து
இந்த கஜேந்திர சிங் ஷெகாவத் இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி முக்கியமான மினிஸ்ட்ரிஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வந்து நீங்க எக்ஸாமுக்கு போக போற ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க இந்த அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி வந்து ஃபுல்லா படிச்சே தான் ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். கணேஷ் சதுர்த்தி ஸ்டார்ட் ஃப்ரம் த 4th day of which of the following months of the Hindu calendar? என்ன சொல்றாங்க அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி வந்து இந்து நாள்காட்டியின் பின்வரும் எந்த மாதத்தில் 4வது நாளில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ எந்த மாதத்துல அப்படின்னா பத்ரபாதா. இந்த பத்ரபாதா அப்படிங்கிற அந்த இந்து நாள்காட்டியின் படிதான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி 4வது நாளா தொடங்கப்படுது. சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற இந்த பெஸ்டிவல் வந்து இது ஒரு இந்து நாள்காட்டியில இருக்கிற மாதிரி வளமையும், அதாவது செல்வமும் ஞானமும் பொருந்திய கடவுளான யானை தலையுடன் இருக்கின்ற அந்த கடவுளான விநாயகருடைய பிறப்ப, அவருடைய பர்த்டேவை கொண்டாடுறது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது. பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணும் விதமா வந்து இவங்க வந்து 10 நாள் வந்து இந்த விழாவை கடைபிடிக்கிறாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியை கிட்டத்தட்ட 10 நாள் செலிப்ரேட் பண்றாங்க, 10 days. ஓகேவா? இந்த நாள்காட்டியில 6வது மாதமான பத்ரபாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பத்ரபாதா மாதத்துல 4வது நாள்ல இருந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆகும். 4வது நாள்ல இருந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இங்கிலீஷ்ல, சோ நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் படி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துல இருந்து செப்டம்பர் மாதங்கள்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். ஹவு இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பைசஸ் டன் இன் ஸ்ட்ராட்டிபிகேஷன்? என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுக்குகளின் இனங்களின் விநியோகம் வந்து எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ எவ்வாறு அப்படின்னா வெர்டிகலி, அதாவது செங்குத்தாக அடுக்குகளின் இனங்களின் விநியோகம் வந்து செய்யப்படுகிறது. ஓகேவா? சோ இதை பத்தி சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா வெவ்வேறு நிலைகள்ல, ஓகேவா, வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல ஆக்கிரமிச்சிருக்கிற வெவ்வேறு இனங்களின் செங்குத்து விநியோகம் வந்து செங்குத்து விநியோகம் அடுக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஆக்சுவலா இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, செங்குத்தாக ஆக்கிரமிக்கிறது வந்து மரத்துக்கு அப்புறம் வந்து அது சார்பா இருக்கிற அந்த புதர்கள். சோ அதுக்கப்புறம் 2வது வகையா வந்து இந்த மூலிகைகள் இல்லைன்னா குட்டி குட்டியா இருக்கிற அந்த புல்லுகள்லாம் வந்து அடுத்த நிலை அடுக்குகளை ஆக்கிரமிக்குது. ஓகேவா? சோ இத வந்து ஏரிகள்ல பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான தனித்தனி அடுக்குகளை இந்த ஏரிகள்ல காமிக்கலாம். மேல் பகுதி வந்து சூடான அடுக்கு, அதாவது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா தெர்மோக்ஸ்லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மெட்டாலிமியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற நடுத்தர அடுக்கு, இது வந்து நடுத்தர அடுக்குங்கிறது ஒரு நாள் முழுவதும் இருந்து அந்த அந்த ஏரியோட ஆழத்தையே மாற்றக்கூடிய தன்மை இந்த நடு அடுக்குக்கு தான் இருக்கு. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். கோலி இஸ் த ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட்ஸ்? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோலி பின்வரும் எந்த இந்திய மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எந்த இந்திய மாநிலத்தோட நாட்டுப்புற நடனம் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம் தான் இந்த கோலி அப்படிங்கிற இந்த ஃபோக் டான்ஸ். சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா வந்து இந்த கோலி நடனம் அப்படிங்கிற இந்த நாட்டுப்புற நடனம் வந்து மகாராஷ்டிரா மற்றும் கோவா மாநிலங்கள்ல ஆடப்படுகின்ற நடனம். மகாராஷ்டிரா மற்றும் கோவா மாநிலங்களில் ஆடப்படுகின்றது தான் இந்த கோலி அப்படிங்கிற இந்த ஃபோக் டான்ஸ். சோ அது மட்டும் இல்ல, இந்த கோலி ஃபோக் டான்ஸ் வந்து இந்த மகாராஷ்டிரா பிளஸ் கோவா, அதே மாதிரி ஷாவ் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு டான்ஸ் ஃபார்ம் இருக்கு. சோ இதுவும் வந்து ஒரு ஃபோக் டான்ஸ் வகையில தான் வரும். அதுக்கப்புறம் இந்த வங்காளத்துல வந்து புருலியா ஷாவ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் இருக்கு. ஜார்க்கண்ட்ல வந்து செரைக்கெல்லா ஷாவ் அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் இருக்கு. ஒடிசாவில வந்து மயூர் பஞ்ச் ஷாவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுவுமே ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் தான். இது மூன்றுமே வந்து இந்த சாவ், அதாவது 3 வகையான இந்த சாவ் பாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தற்காப்பு டான்ஸ் ஃபார்ம். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். Who introduced the concept of poverty line in pre-independent India? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியாவில் வறுமை கோடு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ வறுமை கோடு அப்படிங்கிற அந்த கருத்தை, அந்த கான்செப்ட வந்து அறிமுகப்படுத்தியது யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் தான் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில வறுமை கோடு அப்படிங்கிற அந்த கருத்தை முன்வைக்கிறாரு. சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவில வந்து ஏழ்மையான மாநிலங்கள்ல வந்து
பீகார் மாநிலம் தான் முதல்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாநிலம் தான் குறைந்த கல்வி அறிவிலையும் சோ போதிய கட்டமைப்பு இல்லாம மோசமான நிர்வாகமும் இருக்கிற ஒரே மாநிலம் இதுதான், இந்த பீகார் மாநிலம் தான். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், which of the following element has atomic number 12? என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்வரும் எந்த உறுப்பு அதன் அணு எண் 12 கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ கெமிஸ்ட்ரியில அட்டாமிக் நம்பர் சில முக்கியமா, அதாவது ஒரு 10ல இருந்து 20 அந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பா படிச்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ எந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து அணு எண் 12 இருக்கும் அப்படின்னா இந்த எம்ஜி, அதாவது இந்த மெக்னீசியத்துக்கு தான் வந்து அணு எண் 12 இருக்கும். இந்த மெக்னீசியத்துக்கு தான் வந்து அட்டாமிக் நம்பர் 12 இருக்கும். ஓகே, சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா இந்த மெக்னீசியத்தோட நிறை என்ன, இதோடைய நிறை மாஸ் என்ன அப்படின்னா, இந்த மெக்னீசியத்துடைய மாஸ் வந்து 24.305 U. ஓகேவா? இதுதான் இந்த மெக்னீசியத்தோட மாஸ். ஓகேவா? அணு நிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அட்டாமிக் மாஸ். ஓகேவா? இந்த மெக்னீசியம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, சோ இந்த கார் இருக்கைகள் செய்யறதுக்கு, அப்புறம் மடிக்கணினிகள் அந்த அது செய்யறதுக்கு, கேமராக்கள், அதுவும் இல்லாம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய டூல்ஸ் செய்யறதுக்கு இந்த மெக்னீசியத்தை அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. ஓகேவா? சோ அது மட்டும் இல்ல, இந்த பட்டாசு அந்த ஃபேக்டரிகள் எல்லாத்தையுமே வந்து அதிக அளவு அதுல பிரகாசம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெக்னீசியத்தை சேர்ப்பாங்க. ஓகேவா? சோ இதே மாதிரி ஆப்ஷன்ல இருக்கிற இந்த ஹீலியத்துக்கு அணு எண் என்ன அப்படின்னா, இந்த ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 2. இந்த ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன்ல இருக்கிற இந்த கால்சியத்துக்கு அட்டாமிக் நம்பர் என்னன்னா, இந்த கால்சியத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 20. இந்த கால்சியத்துக்கு அட்டாமிக் நம்பர் என்ன? 20. ஓகேவா? அடுத்து ஆப்ஷன்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா, இந்த ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 8. ஓகே, சோ இந்த மாதிரி முக்கியமா ஒரு 20s இருக்கும். சோ அதிகபட்சம் 20 இருந்தா போதும். ஓகேவா? சோ ரொம்ப அதிகமா கேட்டுட்டு இருக்க இந்த 20 எலமெண்ட்ஸுக்கு மட்டும் படிச்சுங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் நான் உங்களுக்கு அதோட அட்டாமிக் நம்பர் சொல்றேன், அதை மட்டும் படிச்சுங்க. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், வாட் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் இன் த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டீல்? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஃகு உற்பத்தி செயல்முறையின் கடைசி, அதாவது லாஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ லாஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஷேப்பிங் ஆஃப் ஸ்டீல். ஷேப்பிங் ஆஃப் ஸ்டீல், அதாவது அந்த எக்கை வந்து வடிவமைக்கிறது தான் லாஸ்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ். ஓகேவா? சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா அந்த எஃகு உற்பத்தியில வந்து இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னவா வேணுமோ அதுவா வடிவமைக்கிறதா லாஸ்ட் ஸ்டேஜ். சோ இந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது நமக்கு தேவையான இடத்துல அந்த டைம்ல ட்ரில் பண்ணுவாங்க. அதை வந்து நமக்கு தேவையான டூலாவோ இல்ல மெட்டீரியலாவோ கன்வெர்ட் பண்றதுக்கு இதுதான், அதாவது கோல்டு ப்ராசஸிங் மெத்தடை தான் இது ஒரு ஷேப்பா வரதுக்கு பயன்படுத்துவாங்க. என்ன மெத்தட்னு கேட்பாங்க, கோல்டு ரோலிங் மெத்தட். ஓகேவா? குளிர் உருட்டல் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது நமக்கு தேவையான பொருளா வருவதற்கு இதை என்ன ப்ராசஸிங் பண்ணுவாங்க, கோல்ட் ரோலிங் மெத்தட். தமிழ்ல வந்து குளிர் உருட்டல் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலா மொத்தம் 3 ஸ்டேஜ் இந்த எஃகு உற்பத்தி செயல்முறையில இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், 2ஆம் ஸ்டேஜ், 3ஆம் ஸ்டேஜ். முதன்மை ஸ்டேஜ்ல வந்து இந்த எஃகு தயாரிப்புல இரும்ப அந்த மெல்ட் பண்ணி உருக்குறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து உருக்குதல். ஓகேவா? சோ 2வது ஸ்டேஜ் வந்து அந்த தயாரிப்புல ஏதாவது வந்து மிக்சர் சேர்க்கணும், ஒரு கலப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறதுனா, சோ 2வது வந்து அதுதான். ஓகேவா? ஏதாவது வந்து ஒரு மிக்சர் சேர்க்கணும், இல்லைன்னா வந்து ஒரு கேஸ சேர்க்கணும் அப்படின்னா அது வந்து 2வது ஸ்டேஜ். ஓகேவா? சோ கடைசி ஸ்டேஜ் தான் வந்து இந்த எஃகு உற்பத்தி இல்ல இந்த எஃகு வடிவமைக்கிற ஸ்டேஜ் தான் வந்து 3வது ஸ்டேஜ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 16th கொஸ்டின், who become the foreign secretary of India in May 2022? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மே 2022ல இந்தியாவின் வெளியுறவு செயலாளராக பதவியேற்றவர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ யாரு வந்து வெளியுறவு செயலாளராக 2022ல பதவியேற்றிருப்பாங்க அப்படின்னா, வினய் மோகன் குவாத்ரா அப்படிங்கிறவர் தான் மே 2022ல இந்தியாவோட வெளியுறவு செயலாளரா பதவியில இருந்திருப்பாரு. ஓகேவா? இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். சோ இதை பத்தி சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? இவரு யாருக்கு பதிலா வந்து அப்பாயின்மெண்ட் ஆனாரு அப்படின்னா, இந்த ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா அப்படிங்கிறவர் இருக்காருல, இவருக்கு அப்புறமா வந்தவர் தான் இந்த வினய் மோகன் குவாத்ரா அப்படிங்கிறவர். ஓகேவா? சோ எப்பவுமே அப்பாயின்மெண்ட்ஸ்ல
அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கிறதையும் பாத்துங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. தற்போது வினய் மோகன் குவாத்ரா அப்படிங்கிறவரு வெளியுறவு செயலாளராக இருக்கிறாரு. இவருக்கு முன்னாடி பதவியில இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த அப்பாயின்மெண்ட்ஸையும் சேர்த்து பாத்துங்க. ஓகேவா? சோ இவருடைய பதவி காலம் எவ்வளவு அப்படின்னா, இந்த வெளியுறவு செயலாளரா 2 இயர்ஸ் இருப்பாரு. 2 இயர்ஸ் இருப்பாரு. இவர் எத்தனாவது வெளியுறவு செயலாளரா இருக்காரு அப்படின்னா 34வது ஆபீஸ் 34வது ஆபீசரா இருக்காரு. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். How many players on each side are allowed on the field at a time in the game of volleyball? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைப்பந்து விளையாட்டுல ஒரே நேரத்துல ஒவ்வொரு பக்கத்திலும் எத்தனை வீரர்கள் களத்துல அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம முன்னாடி வீடியோக்கள்லயே இதுக்கான ஆன்சர் எல்லாம் பார்த்திருப்போம். சோ நம்ம வீடியோ தொடர்ச்சியா வாட்ச் பண்றவங்க இதை பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் 17 அப்படின்னு போட்டு ஆன்சர் போடுங்க. ஓகேவா? சோ எத்தனை பேரு ஒவ்வொரு சைட்லயும் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னா 6 பிளேயர். சோ வாலிபால்ல ஒரே நேரத்துல ஒவ்வொரு பக்கத்திலுமே இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் 6 பேரு களத்துல விளையாடுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஓகேவா? சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சோ இங்க இருக்கிறது எல்லாமே முக்கியமான ஸ்போர்ட்ஸ், அதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது. சோ எப்பவுமே இந்த பிளேயர்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. சோ இதை பக்கத்திலேயே எழுதி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆக்சுவலா பேஸ்பாலுக்கு 9 பிளேயர் தேவை. ஓகேவா? ஒவ்வொரு டீமுக்கும் 9 பேர் பேஸ்பாலுக்கு தேவை. பேஸ்கெட் பாலுக்கு 5 பேர் தேவை. பேட்மிண்டன் 1 பேர், அதாவது ஒவ்வொரு டீம்லயும் ஒரு பேர் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டீம்லயும் 2 பேர் இருக்கலாம். ஓகேவா? ஒற்றையர் ஆட்டம், இரட்டையர் ஆட்டம் அப்படின்னு சொல்லி இது இருக்கும் பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும். ஃபுட்பால்ல 11 பேர் இருக்கும். ஈச் டீம்ல ஒவ்வொரு டீம்ல 11 பேர் இருக்கணும். ஹாக்கிலையும் 11 பேர் இருக்கணும். கபடியில 7 பேரு, கொக்கோல 9 பேரு, போலோ கேம். ஓகேவா? சோ இந்த போலோல 4 பேர் இருக்கு. ஓகேவா? ரக்பி ஃபுட்பால்ல 15 பேர். ஈச் டீம்ல எவ்வளவு? 15 பேரு. வாட்டர் போலோ 7, நெட்பால் 7. இது இல்லாம கிரிக்கெட்ல 11 பேர் நமக்கு தெரியும். அது செஸ்ல ஒரு டீமுக்கு ஒரு ஆளு, பாக்ஸிங்ல ஒரு ஆளு, ஸ்னூக்கர் அதாவது பில்லியார்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த கேமுக்கும் ஒரு ஆளு. ஓகேவா? டேபிள் டென்னிஸுக்கும் 1 or 2, டென்னிஸுக்கும் 1 or 2. ஓகே? சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ உங்களுக்கு கேம்ஸ பத்தி கேட்கணும் அப்படின்னா பிளேயர் எவ்வளவு அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. சோ நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். பகதூர் ஷா ஜாஃபர் and his son were arrested by British official from dash in Delhi. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகதூர் ஷா ஜாஃபர் மற்றும் அவரது மகன்கள் பிரிட்டிஷ் அதிகாரியால் டெல்லியில் டேஷில் கைது செய்யப்பட்டனர். சோ இந்த இடத்துல கைது செய்யப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க கைது செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த ஹுமாயூன் டோம்ஸ். ஓகேவா? பகதூர் ஷா ஜாபர் மற்றும் அவரது மகன்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகளால் டெல்லியில் இருக்கிற இந்த ஹுமாயூன் கல்லறையில கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலா டெல்லி முற்றுகையின் போது ஆங்கிலேயர்கள் ஜாஃபர், அதாவது அப்போது டெல்லியில ஒரு புறநகர்ல இருந்த ஹுமாயூன் கல்லறையில அந்த ஜாஃபர் அப்படிங்கிறவர் தஞ்சம் புகுந்திருப்பாரு. சோ அந்த இடத்துல வச்சு மேஜர் வில்லியம் ஹட்சன். சோ யாரு கைது பண்ணிருப்பாங்க பிரிட்டிஷ் அதிகாரி அப்படின்னா வில்லியம் ஹட்சன் அப்படிங்கிறவர் இந்த கல்லறையை சுற்றி வளைச்சு இவரை செப்டம்பர் 20ஆம் தேதி கைது பண்ணிருப்பாங்க. செப்டம்பர் 20ஆம் தேதி கைது செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலா இந்த பகதூர் ஷா ஜாஃபர் அப்படிங்கிறவர் ஆங்கிலேயர்களால கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் எந்த நாட்டுக்கு சிறை கடத்தப்பட்டாரு, எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டாரு, அவர் எந்த சிறையில வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பகதூர் ஷா ஜாஃபர் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி பிளஸ் அவருடைய குழந்தைகள் எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க. இதுல அவரும் பிளஸ் அவருடைய மனைவியுமே நாடு கடத்தினாங்க. எந்த நாட்டுக்கு நாடு கடத்தினாங்க அப்படின்னா பர்மாவில இருக்கிற ரங்கூனுக்கு. சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கீங்க. சோ எந்த நாட்டுக்கு நாடு கடத்திருப்பாங்க அப்படின்னா பர்மா, ரங்கூனுக்கு நாடு கடத்திருப்பாங்க. இவரையும் இவரது மனைவிகள். ஓகேவா? இவருடைய குழந்தைகள் எல்லாத்தையுமே, இவருடைய மகன்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணிருப்பாங்க. இவருடைய மனைவிகள் எல்லாத்தையுமே கொலை செஞ்சிருப்பாங்க இந்த பிரிட்டிஷார். ஓகேவா? சோ இந்த வில்லியம் ஹட்சன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா 1857 நடந்த அந்த சிப்பாய் கழகத்தின் போது இந்த முகலாய பேரரசர் இந்த பகதூர் ஷா ஜாஃபரை இந்த மேஜர் வில்லியம் ஹட்சன் தான் கைது செஞ்சிருப்பாரு. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ கைது செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னேன். அவர் எந்த நாட்டுக்கு நாடு கடத்திருப்பாங்கன்னு சொன்னேன்.
அவர் எங்க விசாரணைக்கு உட்படுத்திருப்பாங்க அப்படின்னா டெல்லியில இருக்கிற அந்த செங்கோட்டையில தான் வச்சு இவருக்கான விசாரணை நடந்திருக்கும். ஆக்சுவலா விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் இந்த பர்மா ரங்கூனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவர் வந்து எப்போ இறந்து போறாரு அப்படின்னா ரங்கூன்லயே வந்து 1862ல இறந்து போறாரு. 1862ல இறந்து போறாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் த வேர்ல்ட் இஸ் டேஷ். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகில் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி யார சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் ரெகுலரா இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு கொஸ்டினா இருக்கும். நம்ம ரிப்பீட்டடா நிறைய டைம் இந்த கொஸ்டினை பார்த்துட்டோம். ஓகேவா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா, பசுமை புரட்சியை பத்தி எந்த கொஸ்டினையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சோ உலக அளவுல பசுமை புரட்சியின் தந்தை யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னா நார்மன் போர்லாக். இந்திய அளவில் யாருங்க? இந்திய அளவுல யாரு அப்படின்னா MS சுவாமிநாதன். ஓகேவா, சோ இவருக்கு வந்து கிட்டத்தட்ட பல மில்லியன் பேரை வந்து பசிப்பினிலிருந்து மீட்டதற்காக வந்து இவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா 1970ல நோபல் பரிசை கொடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து 1 பில்லியனுக்கும் அதிகமாக பசிப்பினியில் இருந்து மக்களை மீட்டெடுத்ததற்காக இவருக்கு இந்த நோபல் பரிசு, அதாவது அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, சோ நம்ம கிரீன் ரெவல்யூஷனை பத்தி நிறைய பார்த்துட்டோம், ரிப்பீட்டடான பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் பார்ட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஓகேவா, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். நேஷனல் இன்கம் அக்கவுண்டிங் இஸ் a bookkeeping system to measure the level of the country's dash activity in a given time period. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா தேசிய வருமான கணக்கியல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாட்டின் டேஷ் செயல்பாட்டின் அளவை அளவிடுவதற்கான ஒரு கணக்கு வைப்பு முறையா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. டேஷ் செயல்பாட்டின் மூலமா வந்து அந்த அளவை வந்து அளவிடுவதற்கான கணக்கு வைப்பு முறையை வந்து செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த செயல்பாடு அப்படின்னா எக்கனாமிக், அதாவது பொருளாதாரம். தேசிய வருமான கணக்கியல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாட்டின் பொருளாதாரம், ஓகேவா, பொருளாதார செயல்பாட்டின் அளவை கணக்கிடுவதற்கான ஒரு கணக்கு வைப்பு முறை தான் வந்து இந்த தேசிய வருமான கணக்கியல் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து தேசிய வருமான கணக்கியல், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில வந்து நாட்டின் பொருளாதார நடவடிக்கையின் அந்த அளவை வந்து மெஷர் பண்றதுக்காக ஒரு அரசாங்கம் பயன்படுத்துகின்ற ஒரு கணக்கு பதிவு, ஒரு கணக்கு வைப்பு முறை தான் வந்து தேசிய வருமான கணக்கியல் அப்படிங்கிறது. தேசிய வருமான கணக்கியல் அப்படிங்கிறது பொருளாதாரம் வந்து எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றிய ஒரு நுண்ணறிவை வழங்குவதுதான் வந்து இந்த தேசிய வருமான கணக்கியல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ இந்த அமைப்புல வந்து உள்நாட்டு நிறுவனங்களோட மொத்த வருவாய் பிளஸ் ஊதியங்கள், அவங்களுடைய சேலரிஸ், ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனங்களுக்கான விற்பனை பிளஸ் வருமான வரி பிளஸ் இந்த தரவுகள் எல்லாமே அடங்கியதுதான் தேசிய வருமான கணக்கியல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே, சோ ஜிடிபி அப்படிங்கிறது எதை கூட்டினா கிடைக்கும் அப்படின்னா ஒரு நாட்டோட ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த ஜிடிபிங்கிறது வந்து எதை கூட்டினா கிடைக்கும் அப்படின்னா C+G+I. C for consumption expenditure, G for government expenditure, I for investment cost. அதாவது தமிழ்ல என்ன அப்படின்னா சி அப்படிங்கிறது வந்து நுகர்வோர் செலவு, சி அப்படிங்கிறது நுகர்வு செலவு, ஜி அப்படிங்கிறது அரசின் செலவு, அரசாங்க செலவு, அரசின் செலவு, ஐ அப்படிங்கிறது வந்து முதலீட்டு செலவு. ஓகேவா, சோ இந்த கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட், இது எல்லாத்தையுமே கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது இந்த ஜிடிபி கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி NNP, அதாவது தேசிய நிகர உற்பத்தி வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு கேட்பாங்க. சோ NNP அப்படிங்கிறது வந்து மொத்த தேசிய உற்பத்தியில தேய்மானத்தை கழிச்சிட்டீங்கன்னா, இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம். மொத்த தேசிய உற்பத்தியில வந்து தேய்மானத்தை கழிச்சிங்க அப்படின்னா கிடைக்கிறது NNP, அதாவது நிகர தேசிய தயாரிப்பு அப்படின்னுங்கிறதான் அதுக்கு மீனிங். ஓகே, சோ இந்த கொஸ்டினோட இந்த பாட்டு முடிஞ்சது. சோ இந்த பாட்டுக்கான 3 கொஸ்டின் என்ன அப்படின்னா மிசோரத்தோட கேபிட்டல் சொல்லுங்க, 2 திரிபுராவோட கேபிட்டல் சொல்லுங்க, 3 மேகாலயாவோட கேபிட்டல் சொல்லுங்க. ஓகேவா, சோ இந்த வீடியோல வந்து 3க்கான
தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ வழக்கம் போல A1 A2 A3 சொல்லி கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோல ஆன்சர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே சூப்பர், நிறைய பேர் பண்ணுவீங்க, இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ ஆன்சர் தெரிஞ்சாலும் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.